என் வீட்டுக்கு நான் ஒரு பையன், எனக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கா. அப்பா, அம்மா என்ன சின்ன வயசுலேருந்தே நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க. என் மேல என் அம்மா, அப்பாவுக்கு எதிர்பார்ப்புகளும் நெறையவே இருந்துச்சு. நானும் 8த், 9த் வரைக்கும் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் சரியில்லாம போயிருச்சு. ஆனா அப்போ அந்த வயசுல தெரியல, அவங்க எல்லாம் சரியில்லாத ஆட்கள்னு. இன்னைக்கு அனுபவப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வயசுல தான் புரியுது. 10th, +2, காலேஜ்னு போக போக கொஞ்சம் கொஞ்சமா பேட் ஹாபிட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங்னு எல்லா கெட்ட பழக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஒரு காலகட்டத்தில் மொபைல் தேவைப்பட்டுச்சு. மொபைல் தேவைப்படுது அப்படின்னு எந்த முறையில் வீட்டில் சொன்னால் கிடைக்குமோ அப்படியெல்லாம் சொல்லி அந்த மொபைலை வந்து வாங்கினேன். என் அம்மா நான் என்ன கேட்டாலும் பையன் ஆசைப்பட்டுட்டான் அப்படின்னு கழுத்தில் கையில் கிடக்கிறதெல்லாம் எடுத்து அடகு வச்சு எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. என் அப்பா என்ன கண்டிஷன் பண்ணுவார். அதனால என் அப்பாவை கண்டா எனக்கு வில்லன் மாதிரி தோணுச்சு அந்த வயசுல. என் அப்பாவை கண்டா சுத்தமாக எனக்கு ஆகவே ஆகாது. சுத்தமாக நான் மதிக்கவே மாட்டேன். மொபைல் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட சேட்டிங், டேட்டிங்னு லவ் ஆரம்பிச்சிச்சு. அது கொஞ்சம் நல்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு அப்பப்போ ஜாலிக்காக பண்ண ட்ரிங்க்ஸ் எல்லாமே லவ் ஃபெயிலியருக்காக பண்ண ஆரம்பித்தேன். குடிச்சு என்னையே நான் மாய்க்க ஆரம்பித்தேன். இதெல்லாம் பார்த்து என் பெற்றவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் எல்லாரை விட ஸ்டைலாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பைக் தேவைப்பட்டுச்சு. அதுவும் என் அம்மா வட்டிக்கெல்லாம் வாங்கி கஷ்டப்பட்டு அந்த பைக்கையும் வாங்கி கொடுத்தாங்க. அந்த பைக்கை வச்சு ரேஸ் போகிறது, ஒரு கையை விட்டுட்டு ஓட்டுறதுன்னு எல்லா வித்தையுமே பண்ணினேன். இப்படி தான் நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு லாங் ட்ராவலிங் போகலாம் அப்படின்னு பைக்கில் ஸ்பீடாக போயிட்டு இருந்தோம். அப்போது எதிரில் வந்த லாரி மேலே மோதி என் ஃப்ரெண்டு ஸ்பாட் அவுட் ஆகி எனக்கு கால் உடைஞ்சிருச்சு. நான் இன்னைக்கு நடப்பணமாக வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்பெல்லாம் என் அம்மா அப்பா சொன்னதெல்லாம் எனக்கு புரியல. ஆனால் இப்போ தோணுது, என் அம்மாவுக்கு சம்பாதிச்சு நான் கொடுக்கணும், என் அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கணும், என் தங்கச்சிக்கு நல்லபடியாக படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய ஆசைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் எதுவுமே என்னால் முடியாது. ஏன்னா எனக்கு கால் வராது. இளம் வயசில் யார் சொன்னாலும் அடங்காமல் இருந்த அந்த காலத்தில் எனக்கு தெரியல வாழ்க்கை இப்படி ஒரு பாடத்தை கொடுக்கும் அப்படின்னு. இப்போ நான் ஏங்கி தவிக்கிறேன். அந்த காலம் திரும்ப வராதா, என்னோட லைஃப்பை சரி பண்ண முடியாதா அப்படின்னு எல்லாம் ஏங்கி தவிக்கிறேன். இன்னைக்கு நான் ஒருத்தரோட உதவியால் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை பாத்ரூம் போகிறதுனாலும் ஒருத்தர் தூக்கிட்டு போனால் மட்டும்தான் என்னால் செயல்பட முடியும். அந்த அளவுக்கு என் நிலைமை மோசமாயிருச்சு. நானும் என் ஃப்ரெண்டு மாதிரி அப்போவே இறந்துருந்தேன்னா இறந்துட்டான் அப்படிங்கிறதோட போயிருக்கோம். ஆனால் என் உடம்புல உயிர் இருந்தும் இந்த வாழ்க்கையை சரியாக என்னால் வாழ முடியல. நான் கேட்டதெல்லாம் என் அம்மா கஷ்டப்பட்டாவது வாங்கி கொடுத்தாங்க. அந்த கஷ்டத்தை கொஞ்சம் கூட என்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த தாயை நல்ல முறையில் சம்பாதிச்சு நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியல. இப்போ என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருப்பீங்க. தயவு செய்து படிக்க வேண்டிய வயசில் நல்லபடியாக படிங்க, நல்ல வேலைக்கு போங்க, பெற்றவங்களை நல்லபடியாக பார்த்துக்கங்க, உங்களுக்குன்னு நல்ல ஒரு ஃபேமிலியை அமைச்சுக்கோங்க. ஜாலி டைம் பாஸ் அப்படிங்கிற பேரில் உங்களோட வாழ்க்கையை நீங்களே அழிச்சுக்காதீங்க. எல்லாமே நம்ம இளமையோடு இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எதுவுமே நம்ம கூட இருக்காது. இது மூலமா ஒருத்தரோட லைஃபாவது மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த ஸ்டோரியை இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இது நம்ம இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் தருணோட ஸ்டோரி. அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.